மாந்தி தோஷமா அல்லது பிரேத சாபமா? பாவகிரகங்கள் அமைப்புல மாந்தி பகவான் நமக்கு சில பிரச்சனைகளை, மாந்திக்கு அத்தனை விஷயம் இருக்காம எப்படி தமிழ்நாட்டுல மாந்தீஸ்வரர் கோயில் இருக்கும்? அப்ப மாந்தீஸ்வரர் கோயில் எங்க அப்படின்னா, அப்ப மாந்தி தோஷம் நமக்கு எப்படி இருக்கு நீங்க பார்க்கணும் அப்படின்னா, என்ன தோஷத்தை கொடுக்கும் லக்னத்தில் மாந்தினா? அனைவருக்கும் நமஸ்காரம். கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. அருமையான ஒரு பதிவு இப்ப நம்ம பேச போறோம். மாந்தி தோஷமா அல்லது பிரேத சாபமா அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமோ தெரியலையோ, உங்களுடைய ஜாதக கட்டத்தை எடுத்து வச்சுக்கோங்க, அல்லது கம்ப்யூட்டர்ல போட்டு பாருங்க. மாந்தி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கிரகத்துடைய அமைப்புங்க. ஏன் அப்படின்னா, சனி பகவானுடைய மகன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த மாந்தினால நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், என்னென்ன நல்லது கொடுப்பார் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பாவகிரகங்கள் அமைப்புல மாந்தி பகவான் நமக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கும், தடை தாமதத்தை கொடுக்கும், தண்டனையை கொடுக்கும், அதே போல கண்டத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாந்திக்கு அத்தனை வேல்யூ இருக்குதுங்க. ஏன் அப்படின்னா, நம்பூதிரிகள்னு சொல்லக்கூடிய இந்த கேரளா சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானையும் மாந்தியையும் வச்சே நம்ம ப்ரெடிஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாந்திக்கு அத்தனை விஷயம் இருக்காம எப்படி தமிழ்நாட்டுல மாந்தீஸ்வரர் கோயில் இருக்கும்? அப்ப மாந்தீஸ்வரர் கோயில் எங்க அப்படின்னா, வெள்ளக்கோயில்கிட்ட ஓலப்பாளையம் அப்படிங்கிற வழக்கரசல்ங்கிற இடத்துல ஒரு கோயில் இருக்குதுங்க. அதே போல கும்பகோணத்துல மாந்தீஸ்வரர் கோயில் இருக்குதுங்க, திருநாரையூர். இதெல்லாம் நீங்க பார்க்கணும். அப்ப இந்த மாந்தி தோஷம் எப்படி நமக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த கோயிலே நமக்கு ஒரு சான்று. அவ்வளவு பெரிய கோபுரத்துல மாந்தீஸ்வரர் அப்படின்னு எழுதியிருக்காங்க. சிவனுக்கு மட்டுமே இந்த தோஷ நிவர்த்தி உண்டு. இதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப மாந்தி தோஷம் நமக்கு எப்படி இருக்கு நீங்க பார்க்கணும் அப்படின்னா, லா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல லக்னம், அந்த லக்னத்தோட நம்மளுடைய ஜனன ஜாதக கட்டத்துல மாந்தி இருக்குது, மானு போட்டிருக்குங்க. இது முக்கியமான தோஷம். என்ன தோஷத்தை கொடுக்கும் லக்னத்தில் மாந்தினா, உங்களுடைய அடிப்படையில இருந்து கல்வி, அதே போல இளமையில நீங்க செய்யக்கூடிய எந்த செயல்பாடுகளா இருக்கணும்னாலும் சரி, ஒரு சோம்பேறித்தனத்தை கொடுக்கறது, அதே போல முயற்சிக்கு முட்டுக்கட்டை போடுறது, திருமண தடையை கொடுக்கறது, நீங்க படிச்ச படிப்புக்கான சரியான வேலை கிடைக்காம இருக்கிறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள்ல ஒரு பிரச்சனையோ ரெண்டு பிரச்சனையும் ஸ்ட்ராங்கா அந்த மாந்தி தோஷம் பிரேத சாபம் உட்காந்துக்கும். இந்த பிரேத சாபம் மாந்தி தோஷம் ஏன் சொல்றோம் அப்படின்னா, முன்னோர்கள் யாராவது பெண் சாபம், இது மாதிரி சாபங்கள் நிறைய வகை இருக்கு, அது வழியாக ஒரு துர்மரணம் வாயிலாக தான் இந்த மாந்தி தோஷம் நமக்கு பிடிக்குதுங்க. அந்த கட்டத்துல அமருது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப லக்னத்துக்கு 2ஆம் பாவகம் குடும்பஸ்தானத்துல வாக்குஸ்தானத்துல 2இல் மாந்தி இருந்தா நம்மளுடைய பேச்சுல எப்படியே கவனம் தேவை. 2வது, நம்ம பேசுறது எல்லாமே பிரச்சனையை கொடுத்துரும். அதே போல உங்களுடைய சொல் ஒரு கெட்ட செயலுக்கு அது கொண்டு போய் மாட்டி விட்டுரும், வம்பு வழக்குல கொடுத்துரும். உங்க குடும்பத்துல உங்க பேச்சையே யாருமே கேட்காம இருப்பாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி குடும்ப சூழ்நிலையை சிக்கலை ஏற்படுத்தக்கூடியது 2ஆம் பாவகம். 3ஆம் பாவகம் சொல்ல இடத்துல இருந்துச்சுன்னா உங்களுடைய முயற்சிக்கு அத்தனையுமே தடை தாமதத்தை கொடுத்துரும். அப்படி இல்லைன்னா தடை தாமதம் இல்லாம நீங்க நல்ல தொழில்ல நல்ல பிரகாசமா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வீரியம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வெற்றியை அது தடுத்து விடும். நிறைய அப்படியே ஒரு பீக்ல போயிட்டு இருப்பீங்க, திடீர்னு ஒரு சறுக்கலை கொடுத்துறக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். இது இந்த தசாபுத்தியை நம்ம பார்த்துக்கணும். 4ஆம் இடத்துல அதே போல 3ஆம் இடத்துல சகோதரர்கள் சகோதரிகள் ஒரு பகையா போறது, அவங்கனால நமக்கு பிரச்சனையை ஏற்படுத்துறது, அவமானத்தை கொடுக்கக்கூடியது 3ஆம் பாவகம் தாங்க. இப்ப 4ஆம் இடத்துல மாந்தி இருந்துச்சுன்னா அது ஒரு தோஷம்தான். அப்ப 4ங்கும் போது உங்களுடைய வண்டி வாகனத்துல அடிக்கடி பழுது ஏற்படுது, வண்டியை மாத்தக்கூடிய அமைப்பு. 2வது, அதாவது செகண்ட்ஸ்ல இருக்கிற வண்டி தான் உங்களுக்கு அமையும், புதுசாவே வாங்க முடியாது. வண்டி கடன், வட்டி கடன்கிற கடனை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். உங்களுடைய சுகம் கெடும் அப்படிங்கிறத மாந்தி பிரேத சாபத்தை தரும். அடுத்தது 5ஆம் பாகம் புத்திரனை ஃபர்ஸ்ட், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் லேட்டா கிடைக்கிறது, குழந்தைகள்னால நமக்கு பிரச்சனையை ஏற்படுத்துகிறது, குழந்தைகளுக்காக நம்ம நிறைய விரைய செலவு பண்றது, அதே போல பூர்வ புண்ணியம்ங்கிற சொத்துல பிரச்சனையை கொடுக்கறது, இதெல்லாம் முன்னோர்களுடைய சாபக்கேடு அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துருங்க. 6இல் மாந்தி,
ருணரோக சத்துருஸ்தானத்துல ஒரு பிரச்சனையும் கடனையும் வம்பு வழக்கையும் கொடுத்து அழகா அது ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். அப்ப ஒரு மைனஸ் பிளஸ் இரண்டையும் கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்து மாந்திங்க. அப்ப 6ஆம் இடத்து மாந்தி தோஷம் உங்களுக்கு அவ்வளவாக ஒரு செயல்பாட்டுக்கு அது வேகமா செயல்பட முடியாது. அதுவே மந்தமாயிருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா மறைஞ்ச இடத்துல இருக்கு. அப்ப அது என்ன ஆகுனா மெதுவா மெதுவா இந்த வாழைப்பழத்துல ஊசி குத்துற மாதிரி மெதுவா மெதுவா உங்களுடைய தடைகளை கொடுத்துக்கிட்டே வரும். தடை தாமதத்தை கொடுக்கும். எதுங்க? மெயினா தொழில் சார்ந்த விஷயம். ஒரு ஜாபுக்கு போயிட்டு இருக்கீங்க, அடிக்கடி இடமாற்றம் பண்றோம், தொழில் மாற்றம் பண்றோம், பிரச்சனைய வருது. நான் ஒரு போலீஸ் அதிகாரிங்க, ஆனாலும் எனக்கு ஏதாவது வம்பு வழக்கு ஏன் மேலேயே பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம ஒரு போலீஸுக்கே பார்த்திருக்கோம். 6ஆம் இடத்து மாந்திய. இப்படி எல்லாம் நமக்கு இந்த 6ஆம் இடத்து தோஷத்தை கொடுக்கக்கூடியது மாந்திங்க. அடுத்தது 7ஆம் இடம், கலத்தர பாவகம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார்னா அவர் என்னன்னா கண்டிப்பா திருமண தடையை கொடுக்கும். நமக்கு தகுந்த பேரை கொடுக்காது. ஒண்ணு வயசுல முதியவரோ அல்லது ஒரு வயசான தோற்றம் இருக்கிறதோ, ஒரு ரொம்ப புது சொந்தத்தை கொண்டு கொடுக்கறது, இந்த மாதிரி அமைப்பையும் கொடுத்துரும். காதல் பண்ணா அது தோல்வியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்ப லவ் மேரேஜ் அமையறதுக்கு தடையை கொடுத்துரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல நம்ம நட்பு வட்டாரத்திலையும் ஒரு சர்க்கிளை சந்திக்கிறது. நட்புகளால பகை. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாங்கங்க, கடைசியில அவன் தான் எனக்கு வச்சு செஞ்சுட்டு போயிட்டான் அப்படிம்பாங்க. அப்ப இந்த மாதிரி அந்த பிரேத சாபம் ஒரு சில காலகட்டத்துல அது பிரச்சனையை கொடுத்துரும். 8ஆம் இடத்து மாந்தி பகவான் என்ன பாக்கனா ஒரு கண்டத்துல இருந்து நம்மளுடைய ஆயுள் ஆரோக்கியத்துல ஒரு குறைபாடுகளை கொடுத்து அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கா நீ நல்லா இருப்பான்னு வாழ்த்திட்டு போகும். அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கறதா 8ஆம் பாவத்து மாந்தி பகவான். அப்ப மாந்தியோட தோஷத்தை இதுக்கெல்லாம் நிவர்த்தி பண்ணணும்னா கண்டிப்பா ஈசனுடைய அருளும் ஈசனுடைய சக்தியை நம்ம கெட்டியா புடிச்சுக்கணும். 9ஆம் இடத்துல மாந்தி பகவானா நம்மளுடைய பாக்கியம்னு சொல்லக்கூடிய விஷயம். அப்ப நமக்கு என்னென்ன ஈஸியா அதிர்ஷ்டமா கிடைக்குதோ அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை எல்லாம் தட்டி தட்டி கொடுத்துரும். அப்ப இந்த தடை தாமதத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஒரு நல்ல ஒரு பெரிய இடத்துல நீங்க ஒரு வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க, நெருங்கி வர்ற மாதிரி தட்டி விட்டுரும். அதே போல ஒரு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேங்க, எல்லாமே விசா எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஏதாவது ஒரு காரியத்தடத்தை கொடுத்து அது அப்படியே அமைக்கிறோம். நம்ம போகக்கூடாத இடம் எண்ணத்துக்கு அது தள்ளிரும். நல்ல நல்ல வாய்ப்புகளை நழுவ விட்டுட்டேங்க, வாய்ப்புகள் என்னால் அதை பிரயோஜனப்படுத்த முடியல அப்படிங்கிறதெல்லாம் இந்த 9ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறது. தகப்பனால வந்த சொத்து அல்லது அவங்கனால வந்த பயன்பாடெல்லாம் தகப்பனை விட்டு பிரியறக்கூடிய அமைப்பு இந்த மாந்தி உங்களுக்கு தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது 10ஆம் இடத்துல, 10ஆம் இடம் அப்படின்னு ஜீவனஸ்தானம், தொழில். உங்களுடைய தொழிலும் வருமானமும் அடிக்கடி மாறக்கூடிய அமைப்பு. இடமாற்றமா இருக்கலாம் அல்லது தொழில் மாற்றமாக இருக்கலாம். இவங்கெல்லாம் நான் சொல்லிடுவேன், வெளிநாடு ஓடி போயிருங்க, பூர்வீகத்திலேயே வாழாதீங்க அப்படிமே. ஏன்னா அந்த பிரேத சாபம் சில விஷயங்களுக்கு நமக்கு 9ஆம் பாகமும் 159 நல்லா இருந்தாதான் பரிகாரமும் செயல்படும். பரிகாரம் கொடுத்தும் செயல்பாடு இல்லைங்க, டோஸ் கொடுத்து எனக்கு நோய் தீரல அப்படிங்கும் போது என்ன ஆகும்? நிறைய கர்ம வினைகள் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அவரும் சனி பகவானோட பையன்தான். அதனால பிரச்சனைகளை அடிக்கடி கொடுத்து கொடுத்து கொஞ்சம் வளர்ச்சியை கொடுக்கறது அப்புறம் டவுன் ஆக்குறது, இந்த மாதிரி தொடர் கதை மாதிரி ஆயிரும் இந்த 10ஆம் இடத்து மாந்திங்க. அப்ப இதுவும் நம்ம தோஷ நிவர்த்தி பண்ணிக்கணும். 11ஆம் இடத்து லாபம், நம்மளுடைய ஆசபாசம் எல்லாத்தையும் கொடுக்கும். தடைகளை கொடுத்து கொடுத்து கொடுக்கும். ஆனா 11ஆம் இடம் கொஞ்சம் லாபஸ்தானத்துல இருக்கனால பிரச்சனைகள் வராது. சில விஷயங்கள் நமக்கு நட்சத்திரமோ தசாபதி ஒரு சப்போர்ட் பண்ணுதுன்னு வச்சுங்களேன், 11ஆம் இடத்து மாந்தி பகவான் ஒரு உயர்வை கொடுத்துரும். அதாவது இந்த மறைமுக தொழிலா செய்யறது, ஒரு அதிர்ஷ்டமா இந்த ஷேர் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறவங்களுக்கெல்லாம் அது ஒரு திடீர் வாய்ப்புகளை அதிர்ஷ்டமா கொடுத்து நிறைய வருமானத்தை கொடுத்து பணம் ஒரு புழக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. 12ஆம் பாவகத்துடைய மாந்தி அப்படின்னா அதுவும் சிறப்பே இல்லை. 1, 2, 12ஆம் பாவகத்துல மாந்தி பகவான் தான் அதிகமான தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப அயன சயன இதுல இருக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு தூக்கம் கெடும், அவமானத்தை சந்திருப்பீங்க. எவ்வளவுதான் இந்த 2ஆம் பாவத்துல வருமானம் வர்றதெல்லாம் ஒரு விரயத்தை கொண்டு போய் அது கொடுத்துரும். 4 காசு சம்பாரிச்சா 10 காசு செலவு முன்னாடியே நந்தியாட்டம் நிற்கும். அந்த அளவுக்கு ஒரு செலவினத்தை கொடுத்துரும். அது வண்டி வாகனம் வாழ்க்கை திருமணமான ஒரு பெண்களால அல்லது மனைவினால தாயினால எல்லாத்துடைய விஷயத்திலையும் உங்களுக்கு ஒரு மன விளைச்சலை கொடுத்துரும். அப்ப
இத்தனை காசு சம்பாதிக்கிறோம், எப்படிங்க விரயமாகுதுன்னா 12ஆம் இடம் விரயஸ்தானத்துல மாந்தி பகவான் இருக்கிறது. அப்ப இந்த மாந்தி தோஷத்துக்கு கோயில் பரிகாரம் முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம். இந்த கோயில்ல ஆகம விதிப்படி எப்படி போய் நம்ம முறைப்படி சனிக்கிழமை எப்படி ஓரையில செய்யணும் அப்படிங்கிறத நீங்க போன் பண்ணி தெரிஞ்சுக்குங்க. அடுத்த விஷயம், தாந்திரிகம் அப்படிங்கிற இதுல பிரேத சாபம், அனாதை ஆசிரமம் அல்லது அனாதை ஆஸ்பத்திரியில இருக்கக்கூடிய அனாதையா ஒரு சொந்த பந்தம் இல்ல, ஒரு தாய் தகப்பன் இல்ல, அனாதையா செத்து போயிட்டாண்டா அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீ ஒரு கோடி துணி போடுறதுக்கோ, அந்த ஆம்புலன்ஸ் செலவுக்கோ, அந்த போலீஸ் அந்த ப்ராசஸ் இருக்கும், அந்த அந்த சவத்தை நம்ம அந்த பிணத்தை சவத்தை நீங்க அடக்கம் பண்ணுவதற்கு நீங்க யாரையாவது அணுகி, அந்த ஒரு அட்டண்டரையோ ஆஸ்பத்திரியில அதுக்குன்னு ஏதாவது அறக்கட்டளை இருக்கும், இந்த ட்ரஸ்ட் இருக்கும், அவங்களை நீங்க அணுகி கூட அந்த பிரேதத்தை நீங்க அதை அடக்கம் பண்ணுவதற்கு ஒரு கோடி துணி வாங்கி நீங்களே முடிஞ்ச ஆண்கள்லாம் செய்யலாம். பெண்களா இருந்தா நீங்க அதற்கு ஒரு ஓரை இருக்கு. மாந்தி நின்ற நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் அன்னைக்கோ அல்லது அந்த நட்சத்திரம் வரக்கூடிய அந்த கிரக நாளில நீங்க செய்யணும். அது மாதிரி நீங்க ஒரு ஜிபே கூட நீங்க பணம் உங்களுக்கு பிரேத சாப நிவர்த்தி அப்படின்னு நீங்க அந்த அமௌண்ட்டை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்க அது குளிச்சுக்கணும். அது ஒரு ப்ராசஸ் இருக்கு. நீங்க கூப்பிட்டு எனக்கு டிஸ்பிளேல என்னுடைய மாந்தி தோஷம்தான் எனக்கு திருமண தடைங்களா, குடும்பத்துல எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா, நான் பிரச்சனையா இருக்கேன்னா, இவ்வளவு ஏழ்மைக்கு காரணமே இதுவா அப்படின்னு கேளுங்க. இதுவும் ஒரு பாவ கிரக தொடர்பு தான். பாவ தோஷத்தை கொடுக்கக்கூடியது, பிரேத தோஷத்தை கொடுக்கக்கூடியது. சோ உங்களுக்கு இருந்தாலும் மற்ற நண்பர்களுக்கோ உற்றார் உறவினர்களுக்கு இருந்தாலும் கண்டிப்பாக இந்த பதிவை நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க சந்தேகம்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சிவன் வழிபாடும் சிவபுராண வழிபாடும் சிவனுடைய சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷ வழிபாடும் இந்த மாந்தி தோஷத்துக்கு ஒரு முழு பலனை கொடுக்கும். இருப்பினும் உங்க முழு ஜாதக பலனை நீங்க பார்த்துக்கிறது சிறப்பான மாந்தி தோஷ நிவர்த்திக்கு பலாபலன் தரேன். ஓகேங்களா? சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.